Assalamu alaikum and hi friends, welcome to my channel Nasreen Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல ஒரு சேவிங் டிப்ஸ் தான். இன்னைக்கு என்ன பத்தின வீடியோனா how much you want to save in 1 year. அதாவது ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு சேமிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான கால்குலேஷன் தான். 1000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல் எவ்வளோ, நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் எனக்கு 1000 ரூபாய் சேவ் பண்ணணும், அதாவது இது சேவ் பண்ணவே முடியலன்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயாவது கையில் இருந்தால் ஓகே அப்படின்றவங்க இந்த சேலஞ்சு பாருங்கள். இப்போ 1 இயரில் நீங்கள் 1000 ரூபாய் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் 84 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 100 ரூபாய் கூட இல்லை, ஒவ்வொரு மாதமும் 84 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும். 12 மாதம் எடுத்து வச்சிங்கன்னா வருஷத்துக்கு உங்களால் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இல்லை என்னால் என்னமோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா உங்களோட கோல் 2000 ரூபாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் 164 ரூபாய் சேவ் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்ததும் 164 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா இயர் எண்டில் 2000 ருபீஸ் உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போது இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்னா 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா, மாதம் 250 ரூபா கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபா கிடைக்கும். 4000 ரூபா சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் 334 ரூபாய் எடுத்து வைக்கணும். 5000 ரூபா சேவ் பண்ணணுன்னா 417 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 5000 ரூபா சேவ் பண்ணலாம். ரவுண்டாக 500 ரூபாய் சேவ் பண்ண முடியுன்றவங்க மாதம் 500 ரூபாய் ஸ்ட்ரிக்டாக எடுத்து வச்சிங்கன்னா 1 இயரில் 6000 ருபீஸ் உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ 7000க்கு 7000 ரூபாய் சேவ் பண்ணணுன்னா நீங்கள் 584 ரூபாய் மாதம் எடுத்து வைக்கணும். 8000 ரூபாய்க்கு 667 ரூபா, மாதம் 667 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்கள் கையில் 8000 ரூபாய் இருக்கும். 9000 ரூபா சேவ் பண்ணணுன்னா 750 ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும். மாதம் 750 ரூபா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மாதிரி 10000 ரூபா ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபா சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10000 ரூபா சேவ் பண்ணணுன்னா ஆனுவல் லீவில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூட ட்ரிப் போக முடியும். அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் 834 ரூபாய் எடுத்து தனியாக சேவ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னால் பேங்க்கில் கூட போகலாம், இல்லாட்டி உண்டியலில் கூட நம்ம தாராளமாக சேவ் பண்ணுவோம். மாதம் 900 ரூபா அதில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் 10000 ரூபா சேவ் பண்ண முடியும் இயர் எண்டில். இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதை பிக் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை கன்சிஸ்டன்ஸாக மந்த்லி சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.